அருட்தந்தை அவர்கள். அதாவது உயிரற்ற பொருள்களில் மனம் இல்லை. உலகில் பிறந்த உயிரினங்கள் அனைத்துக்கும் மனம் என்பது இருக்கிறது. மனதின் செயலுக்கு ஏற்ப நம் வாழ்க்கை புனிதமாகும் என்கிறார் அழுத்தம் திருத்தமாக மகரிஷி அவர்கள். உள்ளம் என்பதும் அகம் என்பதும் நெஞ்சம் என்பதும் ஆன்மா என்பதும் கருமையத்தை குறிக்கும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். ஆகவே கருமையம் தூய்மை பெற நாம் அனைவரும் அகத்தவத்தில் இருந்து பயிற்சி பெற்று இறைவனை நம்முள் காண வேண்டும், நம்முள் தேட வேண்டும், நம் உடலினுள் தேட வேண்டும். அதான் அந்த ஊன் உடம்பே ஆலயம் அப்படின்ற சிந்தனையோடு சிந்திக்கணுங்கிறாங்க சுவாமிஜி. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம் என்ற திருமூலரின் வாக்கின்படி பெரும் பொருட்கள் செலவில் அரசர் கட்டிய கோயிலை காட்டிலும் மனக்கோயில் கட்டிய பூசலாரன் திருக்கோயில் குடி புகுந்தான் ஈசன். இன்று திருநின்ற ஊர் உள்ளத்துக்காக கட்டிய கோயில் சென்னையில. அப்ப மனம் தூய்மையா இருந்தா நற்செயல் செய்யக்கூடிய மனசுலதான் இறைவன் வருவார். எவ்வளவு பெரிய பில்டிங்கு மாட மாளிகை இருந்தாலும் குடிசைக்கு கூட இறைவன் போறதா நம்ம எத்தனையோ சம்பவங்கள் அது இதிகாசங்கள்ல படிச்சிருக்கிறோம். அதாவது உள்ளம் தூய்மை பெறணும், பிறர் நலன் கருதி வாழக்கூடிய மனித உள்ள வாழ்க வளமுடனம்மா. அமுதம்மா கேட்கலம்மா, வாய்ஸ் கேட்கல.
வாழ்க வளமுடன்மா. அம்மாவுக்கு அன்மியூட் போட்டு விடுங்கம்மா, அமுதம்மாவுக்கு. சேம்பு கண்ணியம்மா, வாழ்க வளமுடன்மா. அமுதம்மா, நீங்க பேசுங்கம்மா. சிரமத்திற்கு அமுதம்மா மன்னிக்கவும். பேசலாம் நீங்க. தடங்களுக்கு வருந்துகிறேன்ப்பா, நெட்டு வேதாயிடுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அரசர்களும் தேவர்களும் கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்களா? அமுதம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுமா, நீங்க பேசலாமா. வாழ்க வளமுடன்மா. அரசர்களும் தேவர்களும் வாசியை கொண்டு கடலை அடைந்த அமுதமும் நாம் இன்னும் போராட்டத்தில் நன்மையும் தீமையும் போராடி தீர்க்கும். அதாவது நன்றும் தீயும் போராடி போராட்டத்தின் முடிவில் தீயோ நன்றோ வெளிப்படலாம். மேன்மையாம் உலக செய்து விருப்பமெனும் வித்தை பொய்மையாம் கலைய நீக்கி ஒரையிலும் நீரை பாய்ச்சி நம்மையும் கண்டு கரவிலும் வேலிட்டு செம்மையில் நிற்பாராகி சிவரி இலையும் அன்றே. இது திருக்குறள் அவர்கள் அறிந்தார்கள். அது உண்மையாக வாழ்க வளமுடன். வனஜாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்கம்மா. அம்மாவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க பேசுறீங்களா அந்த தலைப்புல? சேம்பு கனியம்மா. இல்லம்மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்புல பேசுனாங்க. அவங்களுக்கு பேச முடியாதனால நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். அதாவது ஔவையார் சொல்றாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. அப்போ நம்ம உடலை நலத்தோட முதல்ல வச்சிருந்தாதான் நம்முடைய அன்றாட கடமைகள், நம்ம பிறருக்கு உதவுதல், தொண்டாற்றுதல், இந்த நிலையில நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்வின் நோக்கமான இறைநிலையை அடைய முடியும். அப்போ மனிதன் இன்பமாக வாழணும்னா நம்முடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ உடல் நலம் மட்டும் நம்ம உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி எல்லாம் செய்து உடல் நலத்தை நம்ம ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு தான் மகான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம்
நம்முடைய மனதை வளமாக வச்சிருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழ முடியும். அப்போ அந்த உள்ளத்துக்குள்ளதான் அந்த இறைவன் நம்மளுக்கு குடிகொண்டே இருக்கிறாரு. அதாவது ஒரு சும்மா ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் போய் இறைவன்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு. மழை பெஞ்ச உடனே விவசாயி மழை இல்லைன்னா போய் சொல்வாராம், எனக்கு மழை பெய்யட்டும், அப்பதான் நான் வந்து விவசாயத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி செங்கல் சூளை வச்சிருக்கவங்க அவங்க போய் கேட்பாங்களாம், இப்ப எனக்கு மழை பெய்தா நான் நிறைய செங்கல் அறுத்து வச்சிருக்கேன், எல்லாம் கரைஞ்சு போயிரும் அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே இறைவன் நினைச்சாரா, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒன்னொன்னு கேட்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அவங்க எங்க போய் நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து நமக்குள்ளாக இருந்ததாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவன் வந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே நம்ம வந்து வெளியே இறைவனை தேடிட்டு இருந்தோம். பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம தேடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கோயில்ல போய் நம்முடைய வேண்டுதலை கேட்டுட்டு இருந்தோம். அதை வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம கேட்டோம். ஆனா நம்முடைய உள்ளம்தான் வெறும் கோயிலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பதான் மகரிஷிட்ட வந்து மனவளக்கலைக்கு வந்த பிறகு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அததான் ஒரு பட்டினத்தார் கூட ஒரு பாட்டுல சொல்வார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனெளிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்வார். அப்போ அத நம்ம இறைவன் வந்து நம்முடைய உள்ளத்துலதான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே நம்ம உலாவிட்டு இருந்தோம். அதாவது இறைநிலை எப்படி இருந்ததுன்னா, எள்ளுக்குள் எண்ணெய் போல உடலுக்குள் இறைநிலை மறைந்து நின்று அறிவாக இருந்துதான் நம்மளுக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கு. இதை அறியாமல்தான் புலன் இன்பங்கள்ல நம்ம மனதை சிக்க வைத்து இறைநிலை அந்த உரைகின்ற உடலாகிய கோயிலையே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ உள்ளத்தை நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சு இருந்தாதான் நம்முடைய ஆன்மீக பயணத்தையே நம்ம மேற்கொள்ள முடியும். அததான் அம்மா முதல்ல கூட சொன்னாங்க, அந்த பூசலர் நாயனார் அந்த கதையை வந்து அவர் வந்து மனசுக்குள்ளே கோட்டையை கட்டி அவர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாரு. அரசன் கட்டின கோயில்ல போய் இறைவன் கும்பாபிஷேகத்துக்கு போகல. நான் போய் அங்க ஒருத்தர் எனக்காக ஆலயம் எழுப்பியிருக்காரு, இன்னைக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர் நினைக்காரு, இவர் வந்து சொல்றாரு, நம்மளை விட யாரு வந்து அங்க பெருசா கோயில் கட்டி இருக்க போறா அப்படின்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் போய் பார்த்தா அப்போ அவர் மனசுக்குள்ள கோயில் கட்டினதே அவருக்கு இறைநிலை வந்து அந்த அளவுக்கு அவருக்கு காட்சி இறைவன் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நம்முடைய உள்ளத்தை நல்ல முறையில பண்றதுக்கு தான் மகான் வந்து அகத்தவும் அகத்தாய்வு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுத்தும் போதுதான் அந்த இறைநிலை நமக்குள்ள அறிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அப்ப அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்முடைய வினைப்பதிவு காரணமாக தான் வெளிப்பட்டு இருக்கு. அது எண்ணங்களாக நம்ம மனதின் மூலம் வெளிப்படுது. அது நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். இப்ப நம்ம நல்லா தவம் செய்திருப்போம், தவம் செய்தாலும் நம்ம நினைப்போம், நம்மளுக்கு ஒண்ணுமே சரியா நடக்கலையே, நம்ம தினந்தோறும் 2 நேரமும் தவம் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் நம்ம செய்த வினைப்பதிவு தான். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் மாதிரி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயலுமே நம்மளுக்கு நம்முடைய வினைப்பதிவு காரணமா வருது. அப்ப அதுக்காக தான் மகான் வந்து நம்மளுக்கு அந்த அகத்தவம் செய்து அகத்தாய்வு செய்ய செய்ய, அதுவும் நல்ல அகத்தாய்வுல மௌன நோன்பு இருக்கணும். நம்ம நிறைய நேரம் மௌன நோன்பு இருக்கும் போதுதான் இறைவன் வந்து நமக்குள்ள இருந்து பேசுகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும்னு மகான்கள்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இறைவன் உள்ள இருந்து நம்மள அவர் இயக்கிக்கிட்டு இருக்காரு, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த உள்ளுணர்வு அந்த இது நம்மளுக்கு தெரியும். இப்பெல்லாம் முன்னாலேயும் நம்மளுக்கு தெரியும், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அந்த அறிவு வந்து நம்மளுக்கு அது வெளிப்படுத்தும். ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா நம்மளே சொல்லுவோம்,
இது எனக்கு வந்து ஏதோ தப்பா தெரியுது, நம்ம இதை செய்யக்கூடாது இந்த காரியம் அப்படின்னு நம்மளுக்கு உள்ள இருந்து அந்த மனசு என் மனசு சொல்லுச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம மனசு அந்த உள்ளே நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் நம்மளுக்கு அந்த நல்லதோ கெட்டதோ முன்னாலேயுமே நம்மளுக்கு தெரியும் மனவளக்கலைக்கு வரும்னாலே. அப்போ அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இறைநிலை இருந்தது. இப்போ நம்ம நல்ல தவம் செய்துட்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நம்மளுக்கு அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அதாவது சிலருக்கு இன்ட்யூஷன் கிடைக்கும். நம்மளுக்கு இத இப்போ ஒவ்வொன்றுமே மகரிஷியோட தத்துவத்தை நம்ம படிக்கும்போது செயலுக்கேற்ற விளைவு உண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ரொம்ப ஷார்ப்பா நம்ம ஒவ்வொரு செயலையுமே இப்போ செய்றோம். எந்த செயல் செய்தாலும் அதுக்கான எண்ணம் சொல் செயலால நம்ம தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு பாவம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயலை செய்தா அது புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நம்ம வந்து விழிப்பு நிலையில செய்யும் போது எல்லாமே நம்மளுக்கு நல்லதா தான் நடக்கும். அததான் அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பெரும் கோயிலாகிய அந்த இறைவன் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் மகான் வந்து நம்மளுக்கு மௌனம் மகானுமே அதிக நாள் மௌனம் இருந்து ஒரு மாதம் மௌனம் இருந்து அவங்களுக்கு அகக்காட்சியாக கிடைச்சதை வச்சுதான் நம்மளுக்கு புத்தகங்கள் கவிதைகள் புத்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த உள்ளுக்குள் நம்ம வந்து நம்ம அகமா நோக்கி தவம் செய்யறதே அது அகநோக்கு பயிற்சி தான். அப்ப அந்த அளவுக்கு நம்ம உள்நோக்கி நம்ம தவம் செய்ய செய்ய நம்மளுடைய அந்த உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல இருந்து அந்த அறிவு நமக்கு இறைநிலை நம்மளுக்கு வெளிப்படுத்துது ஒவ்வொரு செயலையும். அப்போ இந்த உடலாகிய நம்ம முதல்ல அந்த ஆன்மீக பயணத்துக்கு தேவையான வாகனமான அந்த உடலை நம்ம வந்து பேணி காக்கணும். முதல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வந்து மகானுடைய பயிற்சிகள் எல்லாம் நம்ம சிறப்பா செய்ய முடியும். அப்போ அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உடலை கொண்டே உடற்பயிற்சி செய்ய செய்யதான் நம்முடைய உடல்ல உள்ள நம்ம செல்கள்ல எல்லாத்துலயுமே பதிந்து இருக்கக்கூடிய அந்த வினை பதிவெல்லாம் கழியும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு போகுது. அப்போ அந்த இறைநிலையும் அடைய முடியும். அப்போ உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ற அந்த முயற்சிக்கு உடல் தேவைப்படுது. அப்போ அதை நம்ம உடலை வந்து பாதுகாக்கணும். உள்ளத்தையும் நம்ம நாள்தோறும் அந்த அகத்தவம் அகத்தாய்வு செய்து நம்முடைய வினை தூய்மை மன தூய்மை பெறணும். அப்பதான் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் அந்த கோயிலாக்கிய உள்ளத்தையும் வந்து நம்ம நல்லா பராமரிச்சு நம்ம வைக்கும் போதுதான் நம்முடைய வினைப்பதிவும் நம்மளுக்கு கழியும். இறைநிலை உணர்வு நம்ம பெற முடியும். இறைநிலை உணர்வு பெற்றாதான் நம்ம வந்து ஆன்மீக பயணத்திலேயே முழுமை பெற முடியும். அப்போ அதற்கு மகான் வந்து இறையுணர்வும் அந்த அறநெறியும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போதுமே நல்லா நம்ம மகான் கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் சிறப்பா செய்யணும். செய்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொண்டு செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம வரும்போது நம்ம இறைநிலையை உணர முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.